தவக்கல. அண்ணி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா லைனே கிடைக்கலையே. ஃபோன்ல சார்ஜ் இல்ல அண்ணி, இல்லைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேனே. சரி, பிரியா எப்படி இருக்கா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ணி. கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. கத்திக்குத்து ரொம்ப ஆழமா இல்லை, அதனால உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பிரியா இப்போ மயக்கத்தில் இருக்கா அண்ணி. சரி, நான் போய் பார்க்குறேன். பாருங்க. பிரியா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க மயக்கத்துல இருந்தாலும் இப்போ நான் சொல்ற விஷயம் உங்க காதுக்கு கேட்கும். தோர அந்த பவானி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். பாரதி ரொம்ப நேரமா ஆளைய காணோம். எங்க போயிருப்பாங்க இவங்க? மற்றவங்க எல்லாரும் கூடவே இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்துடலாமா? ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல ஆதி, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, சொல்லுங்க சார். பாரதி எங்க போயிட்டீங்க? நானும் ரொம்ப நேரமா உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆளே காணோம். மண்டபத்துல தான் இருக்கீங்களா இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டீங்களா? சார், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துருவேன் சார். அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, உங்களை காணோன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க போன வேலையை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். சரிங்க சார். நான் மறுபடியும் கேட்குறேன், are you okay? அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சரி பாரதி, சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? டென்ஷனா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். துறையால ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்னவா இருக்கும்? மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டதே நீதான். ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த பாரதி பாட்டி கிட்ட உன் சம்பந்தமா ஆதாரத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயப்படுற, அதானே? அவளால ஒண்ணும் பண்ண முடியாது மித்ரா, நீ தைரியமா இரு. காலையில ஆதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்க கச்சேரி. அவரை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி ஹோட்டல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நேரா இங்க தான் வரும். சரிம்மா, சரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் பார்க்கணுமா? வேற யார்கிட்டயாவது சொல்லி பார்க்க சொல்லிருக்கலாம்ல? இல்ல பாட்டி, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள நாங்களே போய் நேர்ல ரிசீவ் பண்றதா முறையா இருக்கும். அதனாலதான் நாங்களே போக வேண்டியதா போயிடுச்சு. இப்பவாது வந்துட்டீங்களே, சந்தோஷம். அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் மேடைக்கு போய் மித்ராவையும் ஆதியையும் வாழ்த்திட்டு வாங்க. இல்ல பாட்டி, இங்க கல்யாணத்துக்கு வர்றவங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் போய் விஷ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே பாட்டி, அதனால இதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. என்னங்க, பாட்டி வயசுல பெரிய மனுஷங்க, அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வாழ்த்துறதும் நல்ல விஷயம் தானே. என்ன சொல்றீங்க பாட்டி? சரியா சொன்ன பவானி. சரிங்க பாட்டி, நாங்களும் விஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். பாப்பா. வாடா இங்க. மாட்டினியா? குடி, கொண்டா, தட்டா குடுறா. மீனா, காணோண்டி. என்னம்மா ஒண்ணுமே காணோம்?
அதை தாண்டி மீனா நானும் கேக்குறேன். டேய், இந்த தட்டுல ஒரு கவர் இருந்துச்சே, அது எங்கடா? பவானி, நீங்க எதுவும் சொல்லி என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். இத்தனை வருஷமா திட்டம் போட்டு ஒவ்வொரு காயா நகர்த்தி இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். விடிஞ்சா கல்யாணம். அந்த பாரதியும் துறையும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு நம்ம கண்ணுல வரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஒழிச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீ சொல்றது எனக்கு புரியுது பவானி. இப்ப நாம கோபப்பட்டோ டென்ஷன் ஆகியோ எதுவுமே நடக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா காரியத்துல கண்ணா இருக்கணும். எங்க போனாலும் அந்த பாரதி மோப்பம் படிச்சு நம்ம பின்னாடியே வந்துடுறான். தப்பு நம்ம மேல இருக்கு பவானி. மித்ராவும் ஆதியும் இந்தியாவுக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பாரதிய சுதாகர் ஆபீஸ்ல வேலை பார்க்க விட்டோம் பாரு, அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். ஆதி எல்லாத்தையும் மறந்துட்டான். இனி பாரதியை பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். பாரதி நம்ம கண்காணிப்புல இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா ஆதி இப்படி அவ பின்னாடியே போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? துரை தப்பிச்சிட்டானா? ஐயோ, இப்படி என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் அந்த பாரதி தான் காரணம். பாரதியா? பாரதி அப்போ அப்பா அவங்க வந்தாளா? அவன் நாங்க இருக்கிற இடத்துக்கு வரல. ஆனா அந்த பிரியாவை பார்த்துட்டான். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலையே சுத்துது. அவ இப்படி பிரியாவை கண்டுபிடிச்சா? தெரியல. அவ என்ன யோசிக்கிறா, என்ன பண்றான்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா துரை உயிரோட இருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வைக்கிறது சரியா வராது. பாரதி, எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓகே தான் சார். இல்லை என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்லை, கொஞ்ச நேரமாகவே மண்டபத்தில் எல்லாம் ஆளை காணோம், அதான். சார், அதான் நான் உங்ககிட்ட போன்லயே நான் வேற வேலையா வெளியில போயிருந்தேன்னு சொன்னேனே. சரி, ஓகே.